புது யுகம் புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல்லிதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனிய நற்பலியினில் இணைந்ததிங்கே. வருக வருக இங்கு தருக தருக நம் பெருக பெருக அருளை. வருக வருக இங்கு தருக தருக நம் பெருக பெருக அருளை. பெருக பெருக அருளை. அன்பினில் நம்மை அரவணைக்க நம் மண்ணல் இயேசுவே அழைக்கின்றார். பண்பில் நாடும் வழி நடக்க அவரின் பின்பாவென அழைக்கின்றார். பண்பில் நாடும் வழி நடக்க அவரின் பின்பாவென அழைக்கின்றார். பொதுவானம் பூமி செய்வோம், அறவாழ்வில் அமைதி காண்போம். பொதுவானம் பூமி செய்வோம், அறவாழ்வில் அமைதி காண்போம். அறவாழ்வில் அமைதி காண்போம். ஆண்டவர் கூறுகின்றார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகின்றேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 33வது வாரத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நாங்கள் எங்களுடைய மறு உலக வாழ்விற்கு ஆயத்தம் செய்யப்படுகின்ற வேளையிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகள் மட்டிலே கணக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். தனிப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், பொறுப்புகள், வசதி வாய்ப்புகள் இவற்றினை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெருக்கிக் கொள்ளுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற வேளையில்தான் நாங்கள் கணக்கு கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற முடியும். எனவே இந்த திருப்பலியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஆற்றல்கள், திறமைகள், சந்தர்ப்பங்கள், வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து இவைகளை நாங்கள் சரியான விதத்திலே பயன்படுத்துகின்றோமா, கடவுளினுடைய மகிமைக்காக, மனிதர்களுடைய நன்மைத்தனங்களுக்காக இவைகளை பயன்படுத்துகின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இன்றைய திருப்பலியினுடைய வாசகங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளிலே உலக ஏழைகள் தினத்தினை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஏழைகள் பால் அன்பாக இருந்தால் இந்த ஏழ்மை நிலை, வறியவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள், இவர்கள் மட்டிலே நாங்கள் கரிசனை உடையவர்களாக இருக்க, இவர்களுக்காக உழைக்கின்றவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். இந்த மாதம் இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற மாதமாக இருப்பதனாலே எங்கள் குடும்பங்களிலே இருந்து எங்களுடைய நண்பர்களாக, தெரிந்தவர்களாக இறந்து போனவர்கள், இன்னும் யாருமே நினையாமல் இருக்கின்றவர்கள் எல்லோரையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடி கொள்ளுவோம். இன்னுமாக எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய தொழில் துறைகள் எல்லாவற்றையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
விசேட விதமாக இந்த கொள்ளை நோயினுடைய காலத்திலே இருந்து எங்களை இறைவன் பாதுகாக்கும்படியாக வெகு விரைவிலே சுமூகமான முறையிலே எங்களுடைய வாழ்வின் நிலைகளை நாங்கள் நகர்த்தி செல்லுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை இறைவன் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய கைவன்மன் அவருடைய பாதுகாப்பு வழிநடத்தல் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஒருங்கிணைந்து மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பால் மன்னிப்பு வேண்டுவோம். விசேட விதமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளிலே இருந்து தவறிய சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருந்த உறவுகள், குடும்பம் இவைகளை நாங்கள் உதாசீனம் செய்தமைக்காக, எங்களுக்கென்று தரப்பட்டிருந்த ஆற்றல்களை நாங்கள் வளர்த்து கொள்ள தவறியமைக்காக, அந்த ஆற்றலின் மூலமாக இன்னொருவரை வளர்த்து கொள்ளுவதற்கு நான் தவறிய குற்றங்குறைகளுக்காக விசேட விதமாக இன்றைய நாளிலே நாங்கள் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லையும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே,
நீதியின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீரேனில் இயேசு கிறிஸ்துவே. நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற அடியவர்களாகிய ஆன் நிக்கலா பிள்ளை, மலர் ஜேசுதாசன், சுலோஜினி சௌந்தரநாயகம், சிங்கராயர், அருளம்மா, டொமினிக், லூர்து மேரி மார்க், மெக்டலின் ஆகிய இறையடியார்களை நினைத்து நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூச்சாகி உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திறமை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனதார நம்புகின்றான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். இராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இழைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரின் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பெரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். உம்மில்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போலிருப்பார். உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராக இருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கின்றீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்தில்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென்று அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வசனங்கள் 14 தொடக்கம் 30 அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலாந்தும், வேறொருவருக்கு 2 தாலாந்தும், இன்னொருவருக்கு 1 தாலாந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலாந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலாந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலாந்து பெற்றவர் மேலும் 2 தாலாந்து ஈட்டினார். 1 தாலாந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடும் காலத்திற்கு பின்பு அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலாந்து பெற்றவர் அவரை அணுகி, வேறு 5 தாலாந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலாந்தை என்னிடம் ஒப்படைத்தீர்கள், இதோ பாரும், இன்னும் 5 தாலாந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவனாயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலாந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலாந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலாந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார்.
ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பரியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவர்களிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற அந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவு கால பகுதிகளுக்குள்ளே நாங்கள் நிற்கின்றோம். இன்று 33வது வாரத்தினை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற வேளையிலே அடுத்த கிழமையோடு இந்த திருவருகை காலம் 34வது வாரத்தோடு பொது காலம் நிறைவுறுகின்றது. அதோடு திருவருகை காலம் ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த நிறைவு கால பகுதியிலே எங்களுக்கு தரப்படுகின்ற வாசகங்கள் எப்படியானது என்று சொன்னால், விண்ணரசுக்காக விசேட விதமாக எங்களுடைய மறு உலக வாழ்வுக்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றுவதற்காக ஆயத்தம் செய்கின்ற விதமாக இந்த வாசகங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய 2வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தூய பவுலடிகளார் சொல்லுகின்றார், அந்த நாள், யாருமே அறியாத அந்த நாள் திருடனை போல வரும். அது எப்பொழுது வரும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வாசகத்திலே 10 கன்னியர் உவமையின் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகையை எதிர்கொள்ள விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தருகின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் விழிப்பாக இருப்பது என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், எங்களுக்கு என்று சொல்லி தரப்பட்ட விடயங்களிலே நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக, எங்களுக்கு தரப்பட்ட விடயங்களிலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக, பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதனை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி நிற்கின்றது. இஸ்ரேல் சமூகத்திலே ஒரு தலைவர் தம்முடைய பணியாளரிடம் தம்முடைய சொத்துக்களை கொடுத்து விட்டு நெடும் துயரம் மேற்கொள்வது வழமையான ஒரு காரியம். இவ்வாறுதான் இந்த உவமையிலே சொல்லப்படுகின்ற இந்த தலைவனும் தம்முடைய பணியாளர்களிடம் தம்முடைய சொத்துக்களை, தாளந்துகளை ஒப்படைத்து விட்டு சொல்லுகின்றார். இந்த தாளந்து என்று சொல்லுகின்ற வேளையிலே இது மிக ஒரு பெருமதியான ஒரு சொத்தாக இருக்கின்றது. ஒரு தாளந்து 6000 தெனாரியத்துக்கு சமம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு தெனாரியம் ஒரு ஊழியனுடைய ஒரு நாள் சம்பளத்திற்கு சமன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அதனுடைய பெருமதி மிக அதிகமான பெருமதியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமதி வாய்ந்த அந்த தாளந்தை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த பணியாளன், அந்த தலைவன் செல்லுகின்றான். இந்த தலைவன் அவனிடம் கொடுத்தது வெறுமனே ஒரு காசு என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க கூடாது. அது அந்த நேரம், பணம், அவனுடைய ஆற்றல், அதிகாரம், சந்தர்ப்பம், வேலை, பொறுப்புகள் எல்லாம் தான் அதிலே தங்கி இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 5 தாளந்து பெற்றவரும் 2 தாளந்து பெற்றவரும் அந்த தலைவன் திரும்பி வருகின்ற வேளையிலே போய் சொல்லுகின்றார்கள், ஐயா, நீர் எனக்கு 5 தந்தீர், நான் இன்னும் 5 ஈட்டி இருக்கின்றேன், 2 தந்தீர், இன்னும் 2 ஈட்டி இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் போய் துணிச்சலோடு சொன்னார்கள்.
காரணம் என்னவென்று சொன்னால், தலைவர் கொடுத்துட்டு போன அந்த பணியை அவங்கள் எந்தவித தயக்கமும் காட்டவில்லை. அதனை அந்த கொடுத்த அந்த நாணயத்தை கொண்டு போய் அவங்கள் பயனுள்ள விதமாக பயன்படுத்துகின்றார்கள். அப்படியே வைத்துக் கொண்டிருக்கவில்லை, மாறாக அதனை பயனுள்ள ஒன்றாக அவர்கள் மாற்றுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளிலே நீ நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், எனவே உன்னை பெரிய பொறுப்புகளிலே அமர்த்துவேன் என்று சொல்லி, அந்த நம்பிக்கை, அந்த பிரமாணிக்கம் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான விடயமாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வடிவாக பார்க்கின்ற வேளையிலே, அந்த பெண் தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மனைவிக்குரிய அனைத்து கடமைகளையும் சிறப்புற செய்கின்ற பெண்ணாக நீதிமொழிகள் நூல் எங்களுக்கு இன்றைய நாளிலே சித்தரித்து காட்டுகின்றது. அதன் நிமித்தமாக அவளுக்கு கொடுக்கப்படுவது என்னவென்று சொன்னால், அவளுடைய கணவனுடைய அன்பு உள்ளம், அன்பு, முழுமையான ஒரு அன்பு அங்கே கொடுக்கப்படுவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், கிறிஸ்து மணமகன் என்று சொன்னால் திருச்சபை மணமகள். மணமகள் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சரியாக செய்வாள் என்று சொன்னால், மணமகன் அவளை நிறைவாக அன்பு செய்வாள். நாங்கள் அந்த மணமகளாக இருக்கின்ற திருச்சபையினுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய காரியங்களை சரிவர செய்வோம் என்று சொன்னால், நாங்களும் நிறைவாக அன்பு செய்யப்படுகின்றவர்களாக, அவர் கொடுக்கின்ற நிறைவான மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகின்றவர்களாக மாறுகின்றோம் என்பதனை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து எம்பி நிற்கின்றது. சிலர் நாங்கள் சொல்லலாம், ஆண்டவர் என்ன எவ்வளவுக்கு அன்பு செய்திருக்கின்றார், மற்றவனுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறார், எனக்கு என்னத்தை தந்திருக்கிறார், எனக்கு ஒழுங்கான வீடை தந்திருக்கிறார், ஒழுங்கான வாகனம் தந்திருக்க, ஒழுங்கான மனைவியை தந்திருக்கிறாரா, ஒழுங்கான கணவனை தந்திருக்கிறாரா, ஒழுங்கான பிள்ளைகளை தந்திருக்கிறாரா, ஒரே முறைப்பாடு, எனக்கு ஆண்டவர் என்னத்தை தந்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப, அவரவர் தேவைக்கு ஏற்ப நிறைவாக கொடுத்திருக்கின்றார். எங்களுக்கு அழகான குடும்பத்தை தந்திருக்கின்றார். முதலாவது எங்களுக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கின்றார். உயிர் என்கின்ற பிச்சையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். எங்களுக்கு வேலையை தந்திருக்கின்றார். எங்களுக்கென்று சொல்லி ஆற்றலை தந்திருக்கின்றார். எங்களுக்கென்று சொல்லி வாகனங்களை தந்திருக்கின்றார். எங்களுக்கென்று சொல்லி வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். எங்களுக்கென்று சொல்லி நண்பர்களை தந்திருக்கின்றார். ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். தரவில்லை என்று சொல்லி யாருமே நாங்கள் கூறிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், அங்கே அந்த அனைத்து பணியாளர்களுக்கும் அவர் பிரித்து கொடுக்கின்றார். எந்த பணியாளரையும் விடவில்லை. அந்த பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, வெறுமனே பொருட்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கின்றது. திருச்சபையினுடைய அங்கத்தவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய திருவருட் சாதனங்களின் மூலமாக எங்களோடு இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற, பங்கெடுக்கின்ற இந்த திருப்பலியின் வாயிலாக அவரோடு நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற உறவின் நிமித்தமாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. உயிர்ப்பு என்கின்ற கொடையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். மன்னிப்பு என்கின்ற கொடையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே நாங்கள் யாருமே சொல்ல முடியாது, ஆண்டவர் எங்களுக்கு தாளந்துகளை தரவில்லை என்று சொல்லி. எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக, பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் கொடுத்ததற்கு நான் என்ன செய்ய போகின்றேன், அதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கின்றது. அவன் தன்னுடைய தலைவன் கொடுத்ததற்கு பதிலாக இன்னொரு மடங்காக திருப்பி கொடுக்கின்றான். நான் என்ன திருப்பி ஆண்டவருக்கு கொடுக்க போகின்றேன்? திருச்சபையினுடைய வரை கோட்பாடு எங்களுக்கு படிப்பிக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த தாளந்து என்று சொல்லுகின்ற வேளையிலே அதை திருச்சபை எங்களுக்கு சொல்லுகின்றது virtues என்று சொல்லி, ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற வேளையிலே அது இறைவன் முன்னிலையிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அந்த virtues, அந்த ஒழுக்கம் என்று சொன்னால் அது என்னவென்று சொன்னால், புண்ணியம் என்று சொன்னால் நல்ல விடயங்களை நாங்கள் செய்வது,
நல்ல விடயங்களை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய புண்ணியங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும். புண்ணியங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாங்கள் நல்ல விடயங்களை செய்து கொண்டிருப்போம். நாங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சுய கட்டுப்பாடுடையவர்களாக இருப்போம். நல்ல நெறியுள்ளவர்களாக வாழுவோம். ஆசைகளை தவிர்த்த மனிதர்களாக, பிறர் மனிதர்களுடைய தேவைகளை கண்டு கொள்ளுகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். எனவேதான் அந்த புண்ணியங்களை, ஒழுக்கங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திருச்சபை எங்களுக்கு சொல்லுகின்றது 4 மனித விழுமியங்கள் இருக்கின்றது. முதலாவது விழுமியம் ப்ரூடன்ஸ், இரண்டாவது ஜஸ்டிஸ், மூன்றாவது ஃபோர்ட்டிடியூட், நாலாவது டெம்பரன்ஸ். இந்த 2 பணியாளர்களுக்கும் அந்த ப்ரூடன்ஸ், முன்மதி இருந்தது. தன்னுடைய தலைவர் கொடுத்த அந்த நாணயங்களை அவன் இன்னொரு மடங்காக மாற்றுவதற்குரிய முன்மதி அவனுக்குள்ளே இருந்தது. நீதி இருந்தது. என்னவென்று சொன்னால், தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த தலைவர் நம்பி என்னிடம் ஒப்படைத்தார், அந்த உறவுக்கு நீதி உள்ளவனாக அவன் திரும்ப அதை கொடுப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவனிடம் தைரியம் இருந்தது, மன வலிமை இருந்தது. தன்னுடைய தலைவன் பொல்லாதவன், விதைக்காத இடத்திலே அறுப்பவன், தூவாத இடத்திலே சேகரிப்பவன் என்பது அவனுக்கு தெரியும். என்றாலும் அவனுக்கு மன தைரியத்தோடு அவன் அந்த காரியத்திலே ஈடுபடுகின்றான். அடுத்தது 4வது தன்னடக்கம். அவன் ஒழுக்கமுடையவனாக இருக்கின்றான். அந்த விழுமியங்களிலே நாங்கள் வளர்வோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய தாளந்துகளாக இருக்கின்றது என்று சொல்லி திருச்சபை எங்களுக்கு படிப்பிக்கின்றார். அது மனித ஒழுக்க விழுமியங்கள். அதைவிட இறை விழுமியங்கள், தியோலஜிக்கல் வெர்ச்சூஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ஒழுக்க விழுமியங்கள் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அது முதலாவது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இந்த 3 விழுமியங்களிலும் நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடையாக இருக்கின்றது. இந்த கொடைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய உறுதி பூசுதல் வேளையிலும் ஆயர் அவர்கள் கைகளை வைத்து செபிக்கின்ற வேளையிலே தூய ஆவியானவருடைய 7 கொடைகளும் எங்கள் மீது இறங்கும்படியாக அவர் செபிக்கின்றார். அவர் செபிக்கின்ற வேளையிலே சொல்லுகின்றார், give the spirit of wisdom and understanding, give the spirit of right judgment and courage, give the spirit of knowledge and reverence. அந்த 7 கொடைகளும் ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, விமரிசை, தேவ பயம். இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளை ஆண்டவர் எங்களுக்கு நாணயங்களாக தந்திருக்கின்றார். எனவே நீங்களும் நானும் அந்த கொடைகளை எங்களுடைய வாழ்விலே வளர்த்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய வாழ்விலே கூவி அழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு பிரயோசனப்படாத ஒரு கொடையாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கொடைகளை வைத்திருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் தாளந்துகளை சரியாக பயன்படுத்தவில்லை. எனவே ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவரை அழைப்போம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயலாற்றுகின்ற வேளையிலே எங்களுக்கு நன்மை தீமையை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார், சரியானவற்றை வெளிப்படுத்துவார், அறிவுள்ளவற்றை வெளிப்படுத்துவார், துணிச்சலோடு செயற்படுகின்ற தன்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்களுடைய கொடைகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற வேளையிலே நீங்களும் நானும் அந்த உடனடியாக செயற்பட்ட அந்த 2 பணியாளர்களைப் போல எங்களுடைய வாழ்விலே பொறுப்பு கூறுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களாக இருந்தால் என்ன, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளாக இருந்தால் என்ன, இவர்களோடு நாங்கள் இந்த புண்ணியங்களை வளர்த்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க இன்றைய நாள் வாசகம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய 3வது மனிதனை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே அவன் செய்த தவறு என்னவென்று சொன்னால், அவன் ஒன்றுமே செய்ய இல்லை. பெற்றுக்கொண்ட நாணயத்தை அப்படியே கொண்டு போய் ஒளிச்சு வச்சு விட்டான். அவனுக்கு தலைவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வடிவாக விளங்கவில்லை. 3வது அவனுக்கு தலைவன்ல பயம் இருந்தது, தலைவன் ஏதாவது செய்து விடுவான் என்று. அடுத்தது அவனுக்கு இருந்த சோம்பரித்தனம். இவைதான் அவன் அந்த நாணயத்தை கொண்டு போய் அப்படியே புதைத்து வைத்திருந்தான். அவனுடைய பக்கத்திலே பார்க்கின்ற வேளையிலே ஒன்று அவனுடைய தலைவர் வர நீண்ட காலமாச்சு. எனவே அவன் பார்த்தான், நீண்ட காலமானபடியே அவன் கொஞ்சம் சோம்பறியாக போய்விட்டான். பயத்தை ஒரு சாட்டாக வைத்துக்கொண்டு அவன் பின்வாங்கி போகின்றான். அவன் தன் தலைவன் கொடுத்த அந்த பொருளை அழித்து விடவில்லை, மாறாக அப்படியே வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய நியாயங்களாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, அந்த தலைவன் கொடுத்த மொத்த நாணயம்
5, 2, 1 8 நாணயங்கள். அவனுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது 15 நாணயங்கள். ஒரு குரூப்பா பார்க்கல, அது ஒரு பெரிய ஒரு முயற்சி, நல்ல வேலையைத்தான் செய்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் சரியாக சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு குழுக்களாக நாங்கள் தீர்ப்பிடப்பட போவதில்லை. நாங்கள் தனிப்பட்ட மனிதர்களாக கணக்கு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு குழுவாக அவர்கள் கணக்கு கொடுத்திருந்தால் அவன் பாதுகாக்கப்பட்டிருப்பான். ஆனால் அவனிடம் தனித்தனியாக கேள்வி கேட்கப்படுகின்றது. அதனாலதான் நாங்கள் திருச்சபையினுடைய நம்பிக்கையிலே நாங்கள் விசுவசிக்கின்றோம், எங்களுக்கு தனி தீர்ப்பு ஒன்று உண்டு, பொது தீர்ப்பு ஒன்று உண்டு என்று சொல்லி. எனவே நாங்கள் அந்த தனி தீர்விலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வுக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலுக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளுக்கு நாங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய அம்மா நல்ல பக்தி உள்ளவராக இருக்கின்றார், எனவே அவருடைய கையை பிடிச்சு கொண்டு நான் மோட்சத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி நினைக்க முடியாது. எனக்காக அவர்கள் எல்லாம் நல்லாக மண்டாடுகின்றார்கள். ஆண்டவர் மண்டாடுகின்ற வேளையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனால் இறையரசுக்கு செல்லுவதற்கு நான் தான் முயற்சி கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்வுதான், என்னுடைய வாழ்வினாலதான் நான் அதற்குரிய வழிகளை தேட வேண்டியவனாக இருக்கின்றேன். இந்த மூன்றாவது மனிதன் எங்களுடைய வாழ்விலே சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய பொறுப்பை அவன் யோசிக்கவில்லை. முதலாவது அவன் யோசிக்கவே இல்லை, தனக்கு என்னத்தை அந்த தலைவன் தந்தான் என்று சொல்லி அவன் யோசிக்க இல்லை, அவன் முயற்சியும் எடுக்க இல்லை, அதற்கான முயற்சியும் எடுக்க இல்லை. மாறாக என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அதற்குரிய காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றான். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இன்று ஒரு கத்தோலிக்க திருச்சபை சமூகமாக, ஒரு குழுமமாக இருக்கின்ற நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய திருச்சபை வளருவதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். காலையிலே நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், ஒரு பாடகருடைய இன்டர்வியூ. அவர் ஒரு நன்றாக பாடக்கூடிய அவரை ஒருவர் பேட்டி எடுக்கின்ற வேளையிலே கேட்டார், ஏன் நீங்கள் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவதில்லை என்று சொல்லி. அவர் சொன்னார், கிறிஸ்தவ பாட்டு பாடினா தான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி காட்டணுமா என்று சொல்லி அவர் அந்த கேள்வியை எப்படி சொல்லி சமாளித்து கொண்டு போகின்றார். உண்மையிலேயே அவருக்கு அந்த பாடல் பாட விருப்பம் இல்லை. அவருக்கு இருந்த அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு கடவுளினுடைய செய்தியை மக்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. இன்று நாங்கள் விமர்சிக்கின்ற, நாங்கள் நெடுக சொல்லுகின்ற அந்த சபைக்காரர் என்று சொல்லி, ஆனால் அங்கே பார்க்கின்ற ஒரு நல்ல விடயம் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு வழிபாடு நடக்கின்ற வேளையிலே 2-3 பேர் கீபோர்ட் வாசிப்பாங்க, 2-3 பேர் கிட்டார் வாசிப்பாங்க, ஒக்டபேட் போடுவாங்க. எல்லாம் யார் என்று பார்த்தால் இளைஞர்கள். இளைஞர்களை பயன்படுத்தி தங்களுடைய ஆற்றல்களை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதன் நிமித்தமாக ஒரு பயனுள்ள விதமான ஒரு வெளிப்பாடு அங்கே வெளிப்படுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பங்களிப்பு எங்களுடைய திருச்சபையிலே இருக்கின்றதா? என்னுடைய பிள்ளைக்கு ஓகன் போட தெரிஞ்சா எந்த பிள்ளைதான் போடும், வேற யாரும் போடக்கூடாது. போட்டா சண்டை தான். அந்த இருக்கிற ஒரு ஆற்றல் அதையும் சரியாக நாங்கள் பயன்படுத்துவதில்லை. மற்றவர்கள் பயன்படுத்த முன்வருகின்ற வேளையிலும் நாங்கள் அதனை விடுவது இல்லை. மற்றவர்களை தள்ளி 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 ஒதுக்குகின்றவர்களாக இருக்கின்றோம். யாராவது ஒருவர் முன்வந்து ஒரு காரியத்தை, நல்ல காரியங்களை தொடங்குகின்ற வேளையிலே நாங்கள் அவரை குட்டி அதை செய்ய விடாமல் தடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்க அழைக்கப்படவில்லை. நான் ஒன்றும் செய்யாட்டி நான் ஒன்றையும் இழக்காமல் இருக்கின்றேன் என்று சொல்ல முடியாது. அந்த மூன்றாவது பணியாளனும் ஒன்றையுமே இழக்க இல்லை. ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பொத்தி கொண்டு வச்சிருக்க சொல்லி இல்லை, அதை நாங்கள் பெருக்க வேண்டும். 2 மடங்காக, 3 மடங்காக, பன்மடங்காக அவற்றை நாங்கள் பெருக்க வேண்டியதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் உலக ஏழைகள் தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற வேளையிலே இந்த அன்பு என்கின்ற புண்ணியத்தினை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே தந்திருக்கின்றார், நிறைவாக தந்திருக்கின்றார். எத்தனையோ மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிறருடைய நல்ல வாழ்வுக்காக, கஷ்டப்படுகின்றவர்களுக்காக உழைக்கின்ற இலைமறை காயாக இருந்து உழைக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் எப்படியான வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு ஏழை பிள்ளை உண்டு.
அவருடைய தந்தையிடம் சொல்லுகின்றது, அப்பா நான் பரீட்சையிலே எக்ஸாம்லே பாஸ் பண்ணினால் என்னை ஒரு சிட்டியிலே இருக்கின்ற ரெஸ்டாரண்ட்டில் கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு தரணும் என்று சொல்லி. எனவே அந்த பிள்ளை பாஸ் பண்ணுகின்றது. அந்த தகந்தையார் அவரை கூட்டிக் கொண்டு போய் அங்கே அந்த உணவகத்திலே உணவு கொடுக்கின்றார். அங்கே அந்த உணவகத்திலே அந்த பிள்ளைக்கு மட்டும் அவர் சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி போட்டு நிற்கின்றார். அப்பொழுது அந்த பரிமாறுகிறவர் வந்து, ஒரு சாப்பாடு காணுமா, உங்களுக்கு சாப்பாடு இல்லையான்னு சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர் சொன்னார், என்னிடம் இந்த பிள்ளைக்கு கொடுக்க மட்டும்தான் இருக்கின்றது, நான் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் என்றதற்காண்டி வந்த நான் என்று சொல்லி. அதை பார்த்து அந்த பணியாளருக்கு நெஞ்சு பதபதைக்கின்றது. தன்னுடைய காசில் இவருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி போட்டு இப்போ முதலாளியிட்ட போய் சொன்னார், இப்படி வந்திருக்கிறவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யணும் என்று சொல்லி வந்திருக்கின்றார், அவரிடம் பண வசதி ஒன்றும் இல்லை, எனவே அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்னுடைய சம்பளத்திலே இருந்து கழிச்சு இந்த சாப்பாட்டை கொடுங்க என்று சொல்லி. அப்பொழுது முதலாளிக்கு அந்த சம்பவம் ஒரு நெருடலாக மாறுகின்றது. அவர் சொல்லுகின்றார், நீ கொடுக்க வேணாம், நானே கொடுக்கிறேன், அவர்களுக்கு மட்டுமில்லை இந்த கடையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிள்ளை எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுக்கின்றார். நாட்கள் உருண்டோடுகின்றன, வருடங்கள் உருண்டோடுகின்றன. ஒருமுறை இந்த கடையிலே இருக்கின்ற அந்த முதலாளிக்கும் அந்த பணியாளருக்கும் ஒரு அழைப்பு வந்தது. என்னவென்று சொன்னால், உங்களுடைய உணவகத்திற்கு அந்த இடத்தினுடைய அதிகாரியாக இருக்கின்றவர் வர இருக்கின்றார் என்று சொல்லி. இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமே, இந்த உணவகத்திற்கு வருகின்றார் என்று சொல்லி. அப்பொழுது அங்கே வருகின்றவர்கள் எல்லாரும், அந்த ஊரிலே இருக்கின்ற எல்லாரும் அவரை மாலை போட்டு வரவேற்றார்கள். அவர் முதலாக இந்த உணவகத்துக்கு தான் வந்தார். வந்து உள்ளே சென்று அந்த முதலாளியினுடைய அந்த பணியாளருடைய காலில் விழுந்து மண்டாடினார், நன்றி சொன்னார். இவர்களுக்கு சரியான ஆச்சரியம், ஏன் இப்படி செய்கிறார் என்று சொல்லுகின்ற வேளையிலே அப்பொழுதுதான் அந்த அவர் சொன்னார், நீங்கள் அன்றைக்கு நான் என்னுடைய பரீட்சையிலே சித்தி அடைந்தமைக்காக என்னுடைய அப்பாவாலே ஒரு சாப்பாடு வேண்டி கொடுக்க வேண்டிய முடியாத நிலையிலே இருந்த வேளையிலே நீங்கள் எனக்கு மட்டுமில்லை, என்னுடைய அப்பாவுக்கு மட்டுமில்லை, அங்கிருந்து எல்லாருக்கும் நீங்க கொடுத்தீங்க. அந்த அற்புதமான அந்த காரியம் என்னுடைய வாழ்விலே இன்னும் நான் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், இன்னும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை தூண்டியது. அதனாலதான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, நான் செய்கின்ற காரியம் மற்றவர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னாலே பெரியதொன்றை சாதிக்க முடியாது என்று சொல்லி நினைத்த அந்த மூன்றாவது பணியாளனை போல அல்லாமல், என்னுடைய ஒவ்வொரு சின்ன காரியங்களும் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரியதொரு உலகத்திலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதனை, திருச்சபைக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை, நம்பிக்கையை வளர்ப்பதிலே அது உறுதி கொடுக்கும் என்பதனை நீங்களும் நானும் நம்புவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை சரியற பயன்படுத்துவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் அழுவானார், மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம்.
விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி பின்வருகின்ற தேவைகளுக்காக மன்றாடி நிற்போம். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், ஆசீர்வாதங்கள், கொடைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த ஆற்றல்கள், திறமைகளை நான் வளர்த்து கொள்ள செய்தருளும். இவற்றை என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய குழுமத்திற்கு, என்னுடைய சமூகத்திற்கு பயனுள்ள விதமாக பயன்படுத்த செய்தருளும். என்னிடம் இருக்கக்கூடிய பயம், சோம்பேறித்தனம் இவைகளை நீர் அகற்றியருளும். உமக்காக ஓடுகின்ற, உமக்காக உழைக்கின்ற, நீர் எப்பொழுது என்னிடம் கணக்கு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற அடியவர்களை நினைத்து கொள்ளும். யாருமே நினைவு கூறப்படாத அடியவர்கள், போரிலேயும் அகால மரணத்திலும் இறந்து போனவர்கள், விசேட விதமாக இந்த கொரோனா நோயினுடைய தாக்கத்தினாலே இறந்து போனவர்கள், இன்னுமாக நீக்கிலா பிள்ளை, மலர், இயேசுதாசன், சுலோஜினி, சௌந்தரநாயகம், சிங்கராயர், அருளம்மா, டொமினிக், லூர்து மேரி, மார்க், மெக்டலின் என்கின்ற அடியவர்களை நினைத்துக் கொள்ளுவோம். இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். ஆண்டவரே, ஏழைகளாக பல்வேறு நிலைகளிலே ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை கருணை கண்ணோக்கியருளும். வானத்து பறவைகளுக்கு உணவளிக்கின்ற நீர், இவர்களையும் நீர் உம்முடைய வல்லமையினாலே போஷித்தருளும். உம்முடைய மனிதர்களுடைய உள்ளங்களை தூண்டியருளும். இவர்கள் பால் கரிசனை உடையவர்களாக நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, கணவன், பிள்ளை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய புரிதல் இல்லாத தன்மைகள், இவைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வல்லமையினாலே எங்களை வழிப்படுத்தியருளும். உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வழிநடத்தலும் எங்களோடு இருந்திடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இலையில்லாயம் வாழ்விலே இலைப்பதே உன் அருளொன்றே, அளவில்லா உன் கருணையால் அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். இலையில்லாயம் வாழ்விலே அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோம். அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோம். அன்பு பொழியும் இறைவனன்று, இறைவனன்று அருளின் தாளை பணிகின்றோம். அருளின் தாளை பணிகின்றோம். நிலையில்லாயம் வாழ்விலே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைபற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அடியவர்களை விசேடவிதமாக இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றவர்களை உம்மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்றைய நாளிலே நாங்கள் எடுத்தியம்பி எங்களுடைய தேவைகளை மறுகணம் எங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். யார் யாருக்காக மன்றாடுகின்றோமோ, என்னென்ன தேவைகள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோமோ, எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்த இறைவரம் வேண்டி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பித்து தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்னில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். கடவுளின் அன்பையே எனக்கு
அன்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னி மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நேசமில்லாதவர்